ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் நீட் நோட்டிஃபிகேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் டு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், பிவிஎஸ்சி அண்ட் அலைடு ஹெல்த் சயின்சஸ் ஃபார் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து இந்த சென்டாக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷனை. ஸோ இதில் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, ஆல் இந்தியா கோட்டா, ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே வந்து நம்ம இதில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா இருக்குது, ஆல் இந்தியாவில் மேனேஜ்மெண்ட் இருக்குது, நேஷ்னல் எஸ்எஸ் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது, அண்ட் மைனாரிட்டி தெலுங்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. என்ஆர்ஐ கோட்டா இன் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கோர்சஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், பிவிஎஸ்சி, அலைடு ஹெல்த் சயின்ஸ், அலைடு ஹெல்த் கோர்சஸ்க்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஆர்ஐ கோட்டா இன் பிவிஎஸ்சி அண்ட் அலைடு ஹெல்த் சயின்சஸ்ஸு நேஷ்னல் ஆர் ரெசிடென்ஸ் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெசிடென்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியாக இருக்கணும், இல்லைனா வந்து ரெசிடென்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி ஆர் அதர் ஸ்டேட் இருக்கலாம், obtained பிஃபோர் 4/3/2021 இருக்கணும். அண்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் த யூடி புதுச்சேரி மைனாரிட்டி கோட்டாக்கு. என்ஆர்ஐ கோட்டா இன் எம்பிபிஎஸ்க்கு வந்து என்ஆர்ஐ ஆர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்டு ஓசி ஆர் ஃபாரின் நேஷ்னலாக இருக்கணும். என்ஆர்ஐ கோட்டா இன் பிவிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐயாக இருக்கணும். அந்த ரெஸ்பெக்டிவ் காலம்ஸில் வந்து இப்போ கவர்மெண்ட் கோட்டானா யாருக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகபிளாக இருக்குன்னா, ரெசிடென்ஸ் ஆஃப் த யூடி புதுச்சேரிக்கு அந்த மாதிரி தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்காக வந்து இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்க லாஸ்ட்டாக வந்து ரிவைஸ் பண்ணி நீட் அட்மிட் கார்டு, நீட் ரிசல்ட்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அட்மிஷன்ஸ்லாம் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரியராகவே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு அட்மிஷன் அப்போயும் கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன் போடுறதுக்கே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான இது அதெல்லாம். ஸோ நீங்கள் வந்து சென்டாக்கை பற்றியோ இல்லை புதுச்சேரியில் சேர்கிற இதுக்கானதெல்லாம் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு காலேஜஸோட வீடியோவுமே வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா 500 ருபீஸ் பே பண்ணால் போதும். அதர் கேட்டகரிலாம் இருந்தாங்கன்னா 1000 பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எஸ்சி எஸ்டியே வந்து 1000 பே பண்ணணும். அண்ட் அதர்ஸ் கோட்டா வந்து 2000 பே பண்ணணும். இதுவே என்ஆர்ஐலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதர்ஸில் ஃபுல்லாகவே கேட்டகரி அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு 5000 வந்து பே பண்ண சொல்லிட்டாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா அதர் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 வந்து அவங்க பே பண்ணணும். ஸோ இதில் இம்பார்ட்டண்டான டேட் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னா 28/7/2024. எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 6/8/2024 லாஸ்ட் டேட் வந்து முடியுது. கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஷுவராக போட்டுருங்க. அது ஷுவாரிட்டி கிடையாது, அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாட்டியும் ஒரு ஷார்ட் லிமிட் ஆஃப் டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து நிறைய வந்து டைம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு இந்த ரிசல்ட் அந்த ப்ராசஸ்லேயே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, பேஸ்ட் ஆன் நீட் 2024 ரீரிலீஸ்டு ஸ்கோர் கார்டு இருக்கு இல்லையா, 26/7/2024 அப்போ ரிலீஸ் பண்ண ஸ்கோர் கார்டை வச்சு தான் அட்மிஷன்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து எஃப்எஃப், எக்ஸ் சர்வீஸ் மனு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் எம்எஸ்பி எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ரீஜனல் ரிசர்வேஷன் காரைக்கால், மாஹே, யானம் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டானா அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதே மாதிரி தெலுங்கு மைனாரிட்டிக்கு அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கோட்டா இருக்குல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த countersigned by the CEO or RA of continuous study in the government school from standard 1லேருந்து 12th வரைக்கும் அவங்க படிச்சிருக்கணும். இடபிள்யூஎஸ் கோட்டா அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் வந்து கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணும்போது கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் வந்து
ஒரு வாட்டி சப்மிட் பண்ணால் மறுபடியும் வந்து எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில்ஸ்க்கு வந்து நீங்கள் www.centacpuducherry.in வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் நீட் நோட்டிஃபிகேஷன் சேனல். நம்ம இந்த வீடியோக்காக ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.